இன்று சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உரையை பொறுத்தவரையில் இது அரசினுடைய உரைதான் என்பது வெளிப்படுகிறது. இந்த அரசு என்னென்ன ஆசைப்படுகிறதோ அதையெல்லாம் இந்த ஆளுநர் உரையில் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அதை எப்படி நிறைவேற்றுவது என்பது குறித்து எந்த விவரமும் எந்த விளக்கமும் அதில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மா சென்டர் முதல் அரசு கேபிள் வரை, அம்மா குடிநீர் முதல் அம்மா மருந்து வரை, அம்மா உப்பு திட்டங்கள் முதல் அம்மா சிமெண்ட் வரை, இப்படி அம்மா திட்டங்களை பற்றி ஒரு பெரிய பட்டியல் இந்த ஆளுநர் உரையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நோக்கியா, பாக்ஸ்கான் போன்ற கம்பெனிகள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஈடுபடப் போவதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த 2 தொழிற்சாலைகள் இங்கிருந்து செல்வதற்கு காரணமாக இருந்த ஆட்சிதான் இந்த ஆட்சி என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே தும்பை விட்டுவிட்டு வாளை பிடிப்பது போல் ஒரு அறிவிப்பு இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் ரத்தாவதற்கு காரணமாக இருந்த ஆட்சி இந்த ஆட்சி. ஆனால் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து தமிழகத்திற்கு பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவோம் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருப்பது விந்தையிலும் விந்தையாக இந்த ஆளுநர் உரை இடம்பெற்றிருக்கிறது. ஆக மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி, அந்த பிரச்சனைகளுக்கு உரிய பரிகாரம் காணக்கூடிய வகையில் எந்தவித கொள்கை அறிவிப்பும் இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஆளுநர் உரை அது சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் வழக்கமான ஒரு உரைதான். அதுபோல் வழக்கமான இந்த ஆட்சியில் பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த ஆளுநர் உரையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அம்மா கால அட்டவணை, அதாவது அம்மா கேலண்டர்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி அம்மா கால அட்டவணை தான் இந்த ஆளுநர் உரை. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள், அதைத்தான் இந்த ஆளுநர் உரையில் இந்த அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. சொல்றேன், அம்மா கால அட்டவணை இது வந்து புரிஞ்சுக்கலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இருக்கை ஒதுக்கியிருக்காங்க. இந்த இருக்கை ஒதுக்கீடு உங்களுக்கு திருப்தியா இருக்கா? குறிப்பா திமுக தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை ஒதுக்கீடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது நியாயமா முறையா முன்னாள் அமைச்சர்கள், ஏற்கனவே சட்டமன்றத்தில் பணியாற்றிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு உரிய இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதற்கு பிறகு புதிய உறுப்பினர்களுக்கு உரிய இடங்கள் ஒதுக்கப்படும் என்பதுதான் மரபு. ஆனால் அந்த முறை கடைபிடிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, தலைவர் கலைஞர் அவர்கள் சபைக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் வந்து செல்லக்கூடிய வசதியாக ஏற்பாடு செய்து தரும்படி ஏற்கனவே சபாநாயகருக்கு முறையாக நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவருக்கு கலைஞருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை பார்த்தால் அவர் வசதியாக வந்து செல்ல முடியாத வகையில் தான் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.